ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வழக்கம் போல கோல்டு ரேட்டை பத்தி பார்த்தலாம் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதை தவிர நிறைய ஜுவல்லரி ஷாப் நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்துடலாம். 2 நாளாவே நமக்கு மார்க்கெட்ல பெருசா மூவ்மெண்ட் எதுவும் இல்ல. அதனாலதான் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஒரே ரேஞ்சஸ்ல மெயின்டைன் ஆயிட்டே வருது. ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் நமக்கு இல்ல. இன்னைக்கு நைட் வந்து அந்த மீட்டிங் யூஎஸ்ல நடக்கும். நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்ஸ் ஏர்லி மார்னிங்கே தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்க இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தினாங்க அப்படிங்கும் போது கோல்டு விழறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. ஒருவேளை இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தல, செப்டம்பர்ல டிசம்பர்ல ஏத்துவோம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாலுமே ஃபியூச்சரை பத்தி இப்பவே சொன்னா கோல்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதை பத்தின விவரங்களுமே இந்த மீட்டிங்ல தான் நமக்கு வந்து தெரிய வரும். அடுத்தது நமக்கு 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா யுஎஸ் ஈரானுக்கான அந்த பீஸ் ட்ரீட்டி சைன் ஆக போகுது. இதுல வந்து ஒரு சில குழப்பங்கள் இன்னுமே நிலவுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த டாலர்ஸை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பாதி நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னதுனாலதான் அவங்க வந்து இந்த பீஸ் ட்ரீட்டியை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டாவே மறுத்திருக்காரு. நாங்க வந்து ₹1 கூட தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ்ன்றவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து நாங்க தரல, ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு அந்த இழப்பீடு தொகை, அதாவது அந்த போர்னால ஏற்பட்ட இழப்புகளுக்கு எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் சேர்த்து வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு குழப்பமான நிலைமை இருக்கு. இதை பேஸ் பண்ணி கூட ஈரான் சைன் பண்ணாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலினுடைய தாக்குதலுமே தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நெதன்யாகு சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயமும் கொஞ்சம் த்ரெட்டா இருக்கு இந்த டீலுக்கு. இது ரெண்டுமே வந்து அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா 19th அன்னைக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பீஸ் ட்ரீட்டி சைன் ஆயிடும். இப்ப வந்து நம்ம கோல்ட பத்தி பார்க்கலாம். இப்ப கோல்ட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் நல்லாவே டவுன் ஆயிடுச்சு. பீஸ் ட்ரீட்டி சைன் ஆனதுனால 110 120 போனது இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா பிலோ 80க்கு வந்துருச்சு. சோ க்ரூட் ஆயில் டவுன் ஆகும்போது கோல்டு பிரைசஸ் ஏறதான் ஏறும். ஆனா நமக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோல்டனுடைய பிரைஸ் வந்து ஒரு கிராமுக்கு ₹1000 வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்து வாங்குறோம். அதாவது 6%ல இருந்து 15% மத்திய அரசு டியூட்டி ஏத்தினதுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. இல்லன்னா இன்னைக்கு நம்ம கரண்ட் ரேட் வந்து 13,000 தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் ஒரு கிராமுக்கு. இது எதுக்காக பண்ணாங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் வாங்க வேண்டிய நேரத்துல கோல்டு வந்து வாங்குறோம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து மோடிஜி அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாரு. இப்ப வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருக்கு. வாருமே நிக்க போகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ அதனால ஒருவேளை இம்போர்ட் டியூட்டிய பழையபடி 15ல இருந்து 6 கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு ஒரு கிராமுக்கு ₹1000 வரைக்குமே வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உடனே வந்து அதை செய்வாங்களா அப்படின்றது தெரியல. முன்னாடி என்ன சொன்னாங்க, மார்ச் 31 அப்புறம் தான் வந்து நாங்க 15ல இருந்து 6 குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனா போர் சீக்கிரம் முடிவுக்கு வரதுனால ஒருவேளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே நேரம் மத்திய வங்கிகள், அதாவது மத்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்ட நிறையவே வாங்கி குவிச்சிருக்காங்க. அவங்க ஃபர்தரா இன்னும் வாங்கினாங்க அப்படிங்கும்போது கோல்டு பிரைஸ் ஏறும். இல்ல அவங்க வாங்கினதை சேல்ஸ் பண்றாங்க. இப்ப ரஷ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா போருக்காக அவங்க உள்நாட்டு அந்த செலவை வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கின கோல்டு எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கோல்டு டிமாண்ட் வந்து குறையும். அப்ப வந்து கோல்டு பிரைஸ் ஏறாது. இதுவே அவங்க திருப்பி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு பிரைஸ் ஏறும். சோ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து போட்ட இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கிராமுக்கு ₹1000 வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஆனா அது உடனே வந்து முடிவு எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த வார்னால நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே விலை ஏறிச்சு. எல்பிஜி கேஸ் எல்லாமே வார் முடிவுக்கு வந்தாலும் இந்த நிலைமை எல்லாமே சரியாகிறதுக்கு கண்டிப்பா ஒரு 2 மாசம் வரைக்குமே ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கப்பல் போக்குவரத்து ஃப்ரீயா வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு 2 மாசம் கழிச்சு கூட இப்ப ஏத்தின எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து நாளைக்கு மார்னிங் தான் வந்து கோல்ட் அண்ட் சில்வர்னுடைய பிரைஸ் இப்படியே இருக்குமா இல்ல இன்னும் குறையுமா அப்படிங்கறதுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். சோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கோல்ட் அண்ட் வார் ஸ்டேட்டஸ். நம்ம ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில இருந்து பார்க்கலாம். தங்கமயில்ல இப்ப பாத்தீங்கன்னா செயின்களுக்கான ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. சோ நமக்கு வந்து 7% உள்ள இருக்கிற செயின்ஸ்னுடைய வேஸ்டேஜ்லாம் 2%க்கும் 7% மேல இருக்கிற செயின்களுடைய வேஸ்டேஜ்லாம் 6%க்கும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சில்வருக்கு என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து 10,000 rupees டிஸ்கவுண்ட் தருவோம்னு சொல்றாங்க. அதை தவிர சில்வர் ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணும்போது 10 to 50% வரைக்குமே நமக்கு வந்து ஆஃபர் இருக்கு. அண்ட் டைமண்ட்
டைமண்டுக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, பெல்ஜியம் கட் வைர நகைகளா வாங்குறோம் அப்படிங்கும்போது ஒரு கேரட்டுக்கு 10,000ல இருந்து 30,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ஜூன் 21 வரைக்குமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை தவிரவே வந்து நமக்கு கல்யாண பரிசு ஆஃபர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபருமே போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் ஃப்ரீயா தரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் 30 வரைக்குமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலினுடைய ஆஃபர். ஏவிஆர்ல வந்து ரம்பா திருதியைக்காக ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது 8% உள்ள இருக்கிற ஜுவல்லரி நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே 3% வேஸ்டேஜ்ல வாங்கிக்கலாம். இதுவே நீங்க வந்து 16% உள்ள இருக்கிற ஒரு ஜுவல்லரியை செலக்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 8% வரும். அதே மாதிரி 20% மேல அந்த ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 11% வரும். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து எல்லா ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் ஷோரூமுக்குமே அப்ளிகபிள் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ஏசி ஜுவல்லர்ஸ் ஆஃபர். என்ஏசில அவங்களுடைய 53வது ஆண்டு விழாக்காக என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா, கோல்டு ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து 5 to 9% வாங்கிக்க முடியும். இதுவே ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம 10% வாங்கிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஜூன் 21 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதை தவிர வந்து டைமண்டுக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ்ல வாங்கிக்கலாம். சில்வர் பொருட்கள் எல்லாமே பிளாட் 50% ஆஃபர்ல வாங்கிக்கலாம். வேஸ்டேஜ் எல்லாமே பிளாட் 50ல தராங்க. அண்ட் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா வாங்கும் போது பர் கிராமுக்கு நமக்கு வந்து 150 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தருவோம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு வந்து ஜூன் 21 வரைக்குமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சரவணா சூப்பர் ஜுவல்லரியினுடைய ஆஃபர். இங்க வந்து இப்போ இருந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. அது வந்து இன்னியோட முடியுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு நமக்கு வந்து 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. அதுவே வந்து மதுரை பிரான்ச்சஸ்க்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, இவங்க வந்து ஒரு எக்ஸ்போ பிளாட்டினம் அண்ட் டைமண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதுல வாங்குற அந்த பிளாட்டினம் டைமண்ட்ஸ்க்கு எல்லாம் நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ்ல தராங்க. டைமண்டுக்கு வந்து ஒரு கேரட்டுக்கு 75,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு வந்து 21ஆம் தேதி வரைக்குமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது போத்தி ஸ்வர்ண மஹாலினுடைய ஆஃபர். போத்தி ஸ்வர்ண மஹால ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 450 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் கோல்டு காயின்ஸ்க்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிளா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. பட் ஷாப்ல கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரின்ஸ் ஜுவல்லரியினுடைய ஆஃபர். பிரின்ஸ் ஜுவல்லரியில ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து 550 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தருவோம்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜாய் ஆலுகாஸ் ஆஃபர். ஜாய் ஆலுகாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிளாட் 40% ஆஃபர் காஞ்சிபுரம் ஷோரூமுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஷோரூம் ரீலான்ச்சிங்காக இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். மத்த ஷோரூம்ஸ்க்கு வந்து பிளாட் 30% ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ஜூன் 21 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பாக்குறது தனிஷ்க் ஜுவல்லரியினுடைய ஆஃபர். தனிஷ்க்ல வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் அது 18 கேரட்டோ 22 எதுவா இருந்தாலும் வந்து 0% டிடக்ஷன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து எல்லா ஷோரூமுக்குமே அப்ளிகபிள் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எல்ஆர்சி ஆபரண மாளிகைன்னு சொல்லிட்டு ஆத்தூர்ல இருக்கு இந்த ஷோரூம். புதுசா பேங்கிள்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 4 to 8% வரும் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எந்த ஒரு டிசைன் எடுத்தாலுமே இந்த வேஸ்டேஜ்ல தான் வரும். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஜூன் 26 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ சேலத்துல இருக்கீங்க, நீங்க வந்து பேங்கிள்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் மதுரையினுடைய ஆஃபர். இங்க வந்து வித்தியாசமான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது பிளாட் 50% வேஸ்டேஜ்ல ஆஃபர் தராங்க. இதுவே நீங்க வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள அடுத்த பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது அதுலயுமே நமக்கு வந்து பிளாட் 50% ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 50+50 ஆஃபர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ காமாட்சி ஜுவல்லர்ஸ் மதுரையினுடைய ஆஃபர். இங்க வந்து சேதார திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு செயின் எடுத்தாலுமே வேஸ்டேஜ் வந்து பிளாட் 5% தான். இதுவே மாலை நெக்லஸ் எல்லாம் எடுக்கிறீங்கும் போது பிளாட் 7%ல வாங்கிக்கலாம். ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாமே பிளாட் 10%ல தராங்க. சோ இந்த ஆஃபர் நமக்கு வந்து ஜூன் 21 வரைக்குமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கண்ணா ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில இருக்கு இந்த ஷோரூம். இங்க வந்து நீங்க நியூவா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து 300 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லக்ஷ்மண ஆச்சாரி சன் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஷோரூம் பத்தி தான். இது வந்து அருப்புக்கோட்டை விருதுநகர் 2 இடத்துலயுமே இருக்கு. சீக்கிரமா வந்து சிவகாசியில வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷோரூம்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, செயின்களுடைய வேஸ்டேஜ் எல்லாமே 2 to 5%, தோடுகளுக்கான வேஸ்டேஜ் 10%, வெள்ளி கொலுசுகள் எதுக்குமே வந்து செய்கூலி சேதாரம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாமே ஜூன் 30 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து அருப்புக்கோட்டை விருதுநகர்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ கிருஷ்ணா நகை மாளிகையினுடைய ஆஃபர். இந்த ஷோரூம்ல 11:11 ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது இங்க வந்து செயின்களுடைய வேஸ்டேஜ் எல்லாமே 1%ல தராங்க. அதாவது 11 டேஸ்க்கு தராங்க. ஜூன் 11 ஆரம்பிச்சு ஜூன் 21 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க
நீங்க வந்து ஒரு காயினா பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு 2% டை சார்ஜ் வருது. அப்படிங்கும் போது நம்ம செயின் பர்ச்சேஸ் பண்றது ரொம்பவே வந்து ஒரு பெஸ்டான ஆஃபர் தான். ஆனா செலக்டட் ப்ராடக்ட்ஸ் சொல்லிருக்காங்க, எல்லா செயினுக்கும் வந்து இந்த ஆஃபர் அப்ளிகபிள் கிடையாது. குறிப்பிட்ட ப்ராடக்ட் செயின்ஸோ தாலி செயின்ஸோ நம்மளால வந்து 1%ல வாங்க முடியும். சோ இந்த கிருஷ்ணா நகை மாளிகை அப்படின்ற ஷோரூம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை, மேலூர், வத்தலகுண்டு, தேனி, ராஜபாளையத்துல இருக்கு. சோ இந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களால 1% வேஸ்டேஜ்ல செயின் அண்ட் தாலி செயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கே சின்னதுரை கோல்ட் ஹவுஸ் ஆஃபர். இந்த ஷோரூம் வந்து உங்களுக்கு திருச்செந்தூர், ஏரல், தூத்துக்குடி, திருநெல்வேலி 4 இடங்கள்ல இருக்கு. இங்க வந்து வளையல் திருவிழா போயிட்டு இருக்கு. ஜூலை 6ஆம் தேதி வரைக்குமே இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா வளையல்களுடைய வேஸ்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3%ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளி கொலுசுகளுக்கு செய்கூலி சேதாரம் வராது. நீங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கும் போது ஒரு கிராமுக்கு நமக்கு 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தருவோம் சொல்லிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே நிச்சய பரிசுகளுமே இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ஆஃபரை நீங்க வந்து அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சுவாமி ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர் ஆஃபர். இங்க வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 300 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா தரும் சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபருமே இந்த மந்த் எண்ட் வரைக்குமே நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் ஆலங்குளம் அண்ட் தென்காசியினுடைய ஆஃபர். இங்க என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்டான இடையில உங்களுக்கு வந்து சில்வர் ஃப்ரீயா தருவோம் சொல்லிருக்காங்க. சோ ஆலங்குளம், தென்காசியில இருக்கிறவங்க இந்த ஆஃபரை அவைல் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பேலஸ் ஆஃபர். இந்த ஷோரூம் வந்து உங்களுக்கு ஹொசூர்ல இருக்கு. ஆல்ரெடி இந்த ஷோரூம்ல வந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அதாவது கோல்டு ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் எல்லாம் நமக்கு 50%லயும் எல்லா ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ்மே பாத்தீங்கன்னா 2.99ல இருந்து 9.99 வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இந்த ஆஃபரை வந்து இந்த வீக் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர உங்களுக்கு வந்து வெள்ளி பொருட்கள் வாங்கும்போது 15,000 வரைக்கும் ஒரு கிலோக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. டைமண்டுக்குமே ஒரு கேரட்டுக்கு 15,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ ஹொசூர்ல இருக்கீங்கன்னா இந்த ஷாப்பை ஒரு தடவை விசிட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது பீமா விருதுநகர் ஷோரூம்கான ஆஃபர். பீமா விருதுநகர்ல வந்து பிளாட் 40% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதை தவிர நீங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது பர் கிராமுக்கு 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தராங்க. வைரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 15,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே நிச்சய பரிசுகளுமே இருக்கு. இந்த ஆஃபர் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஜூன் 14 வரைக்கும் தான் இருந்தது. திரும்பவுமே இந்த ஆஃபர் வந்து விருதுநகர் ஷோரூம்க்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. மத்த ஷோரூம்க்கு இருக்கா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. சோ மத்த ஊர்ல இருக்கிற பீமா ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட்டை பத்தி பார்த்தோம் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதை தவிர எல்லா ஜுவல்லரி ஷாப்னுடைய பெஸ்டான ஆஃபர்ஸ்லாம் என்ன அப்படின்ற டீடைல்ஸுமே பார்த்திருக்கோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.